அன்னைக்கு ஒரு நாள் ரேகான்ற ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பேக் வச்சுட்டு ஒரு மூலையில போய் உட்காந்தவங்க தான் நைட்டு 12 மணி ஆனாலும் அந்த பொண்ணை வந்து யாரையுமே அசைக்க முடியல. ஒரு +1 படிக்கிற பொண்ணை எப்படி யாராலையும் அசைக்க முடியல. சந்தேகப்பட்ட பேரண்ட்ஸ் அவங்க வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு போய் பார்த்திருக்காங்க. கோவில்ல ரிச்சுவல் பண்ணதுல என்ன தெரிய வந்துச்சுன்னா, அந்த பொண்ணு உடம்புல ஒரு ஆத்மா இருக்கணும், அந்த ஆத்மா பேர் வந்து மைதிலின்னு சொல்லிச்சு. ரிச்சுவல் பண்ண பூசாரி ஏன் இந்த பொண்ணு உடம்புல இருந்து எவ்வளவு கஷ்டப்படுத்துற, எல்லாரையும் நீயும் கஷ்டப்படுத்திட்டு ஏன் எல்லாரையும் கஷ்டப்படுத்துறன்னு கேட்கும்போது அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, எனக்கு ரேகான்ற இந்த ஒரு பொண்ணு மட்டும் போதும், வேற எதுவுமே வேணாம், இவளை மட்டும் என் கூட அமுச்சு விட்டுருங்க, நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்குன்னு அந்த ஆத்மா சொல்லியிருக்கு. எப்படியாச்சும் அந்த ஆத்மாவை ரேகா உடம்புல இருந்து விலக்கி விட்டு ரேகா கையில ஒரு கயிறு கட்டுறாங்க. இனிமே எந்த பிரச்சனையுமே இல்ல, நீங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போலான்னு அந்த பூசாரி சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது இனிமே தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுதுன்னு. வீட்டுக்கு வந்து ஒரு மாசம் ரேகா லைஃப் வந்து நார்மலா தான் போயிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் நைட் ரேகா வீட்டுல ரத்த வாடை அடிக்கிற ஃபீலிங்ஸ் அவங்க அப்பாவுக்கு வந்திருக்கு. சந்தேகப்பட்ட அப்பா நைட் எந்திரிச்சு லைட் போட்டு பார்க்கும்போது அந்த அப்பாவுக்கு பயங்கரமான ஷாக். ரேகா கையை அறுத்துட்டு ஒரு மூலையில போய் உட்காந்துருக்காங்க. அவசரத்துல எல்லாரையும் கத்தி எழுப்பி ரேகாவோட அப்பா அவசரமா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போறாங்க. அங்க ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனதும் டாக்டர் மைண்ட் பிரச்சனால தான் வந்து இந்த மாதிரி ஆயிருப்பாங்க போல இருக்கு, சோ ஒரு 1 வீக் வந்து தனியா விடுங்க, அவங்கள சுதந்திரமா விடுங்கன்னு சொல்லியிருக்காரு. கரெக்டா 4 நாள் கழிச்சு ரேகா கேஸ் ஓபன் பண்ணி 2வது தடவை தற்கொலை முயற்சி பண்ண பாத்திருக்காங்க. இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு கேரளால இருக்கிற நம்பூதிரி கிட்ட வந்து ரிச்சுவல் பண்றாங்க. அப்பதான் உண்மையிலே வந்து என்ன நடந்திருக்கு, யாரு இந்த மைதிலின்றது தெரிய வந்திருக்கு. யாருதான் இந்த மைதிலி பார்ட் 2ல பாப்போம். இதே மாதிரி உண்மை பயங்கர சம்பவங்களை நீங்க பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட பெல் பட்டனை வந்து ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். பாய்.